1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 1ஆம் வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். வசனம் 2, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளையை கை கொள்ளும் போதோ தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். வசனம் 3, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. வசனம் 4, தேவனாலே பிறந்த எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வசனம் 5, இயேசுவானவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? வசனம் 6, இயேசு கிறிஸ்துவாகிய இவரை ஜனத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். ஜனத்தினால் மாத்திரமல்ல, இரத்தத்தினாலும் வந்தார். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் சாட்சியாளர்கள் 3, இதா வார்த்தை என்றவர்களை 3 ஒன்றாக இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியாளர்கள் 3, பரிசுத்தாவி ஜலம் இரத்தம் என்பவர்களை 3 ஒன்றாக இருக்கிறார்கள். நாம் மனுஷனுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள தேவன் அதே பார்க்கிறோம். தேவனுடைய சாட்சியா பெரிதாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுக்கும் சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனுக்கு விசுவாசமா இருக்க அவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனுடைய சாட்சியை விசுவாசியாக இருக்கிறானோ தேவன் தம்முடைய குமாரனாகிய சாட்சியை விசுவாசத்தினால் அவரை பொய்யராக்குகிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எவை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு விசுவாசிக்கிறவன் என்று அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு எதுவராத பாவனை தன் சகோதரன் ஒருவன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவல்லாத யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கல் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் கண்ணுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவர் சத்தியமுள்ளவரை அறிந்திருக்கிறோம் என்று தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தருகிறார் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவர்கள் இருக்கிறோம்.
இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென்.